9 அதிகாரம் அதுல பார்த்து முடிச்சிருக்கிறோம். 33வது பக்கத்துல சுயாதீனமான சித்தத்தை கடைசி முறை பார்த்தோம். அது பாவம் செய்யறதுக்கு முன்னாடி மனிதனுக்கு ஒரு சித்தத்தை கடவுள் கொடுத்தார். அது நல்லதையும் தேர்ந்தெடுக்க முடியும், தீமையும் தேர்ந்தெடுக்க முடியும். அது ஆதாமுக்கு மட்டும் இருந்த சித்தம். ஆனா ஆதாமுக்கு கீழே வந்த பிள்ளைகள் யாருக்குமே சுயாதீன சித்தம் கிடையாது. அதாவது அவங்க நல்லதை நினைக்க முடியுமே ஒழிய அதை ஆசைப்பட முடியாது, செய்ய முடியாது. ஆதாமுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாராலையும் பாவத்தை மட்டும்தான் விரும்ப முடியும், செய்ய முடியும். சுயாதீன சித்தம் ஆதாமுக்கு கீழே இருக்கக்கூடிய யாருக்கும் இல்லை, சரிங்களா? ஆனா அதே சமயத்துல ஒரு மனிதன் கடவுளால் ரட்சிக்கப்படும் பொழுது கடவுள் அவனுக்கு மறுபடியும் சுயாதீன சித்தத்தை கொடுக்குறார். ஆதாமுக்கு இருந்த மாதிரி இல்லை. அவனால நல்லதை செய்வதற்கான பலனை ஆவியானவர் கொடுக்குறாரு. அதே சமயத்துல அவங்கிட்ட மூல பாவ சுபாவன்றது சாகிற வரைக்கும் இருக்கதான் செய்யும். அந்த பாவத்தோடையும் போராடுறான், கடவுளுக்கு கொடுத்த காரியங்களையும் போராடுறான். 2 நிலை இருக்குது. நம்ம மரித்து பரலோகம் போனதுக்கு அப்புறம் தான் முழுமையான சுய சித்தத்தை செய்ய முடியும். அந்த சுயதான சித்தம்ன்றது ஆதாம போல கிடையாது. ஏன்னா ஆதாமுக்கு விழுகிறக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு, ஆதாமால தவறு செய்ய முடியும். ஆனா பரலோகத்துல உங்களுக்கு எனக்கு விழுகிற வாய்ப்பே கிடையாது. நம்ம தீமை செய்யக்கூடிய எண்ணமே நமக்குள்ள வராது. முழுமையா பரிசுத்த தேவதூதர்களை போல நம்ம இருப்போம். அதுதான் கடந்த முறை பார்த்தோம். இன்னைக்கு 10வது அதிகாரம் 33வது பக்கத்துல திட்ப உறுதியான அழைப்பு நம்ம பார்க்க இருக்கிறோம், சரிங்களா? வாசி முதல் பாருங்க. திட்ப உறுதியான தவிர்க்க முடியாத அழைப்பு. தம்மால் தீர்மானிக்கப்பட்டதும் தமக்கு ஏற்புடையதுமான காலத்தில் கடவுள் தாம் நித்திய ஜீவனுக்காக தெரிந்து கொண்டவர்களை சுபாவத்திலேயே அவர்களை பிடித்திருந்த மரணத்தில் இருந்து விடுவித்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் ரட்சிப்பையும் அடைய தனது வார்த்தையாலும் ஆவியாலும் திட்ப உறுதியாய் அழைத்தார். இந்த 2 பேராகிராஃப்ல என்ன பார்க்குறோம்? முதல் 2 பேராகிராஃப் நமக்கு சொல்லக்கூடிய சத்தியம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இதயம் எல்லாமே ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சுவிசேஷத்தை நம்ம அறிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய இதயத்தையும் நம்மளுடைய மனசு எல்லாமே மென்மையாக மாற்றிதான் இருக்குது. கல்லான இதயத்தை எடுத்து மென்மையான இதயத்தை மாற்றிடுது. எல்லாத்துக்குமே அன்பு போடக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு கொடுத்தது. அது ரட்சிப்புக்கு முன்னாடி அந்த இது இருக்காது. முன்னாடியே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட மக்கள் தெரிந்து அவருடைய கிருபையால் மட்டுமே, மனுஷனுடைய எந்த கிரியையினாலேயோ மற்ற எந்த சுபாவத்தினாலேயோ அவரை தெரிந்து கொள்ளல. ஆனால் அந்த கிறிஸ்துவியான அழைப்பு அவருடைய கிருபையினால். அதாவது ஒரு மனிதனை கடவுள் ரட்சிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பினுடைய அழைப்பு எப்படி செயல்படுகிறது அப்படின்னு தான் சொல்றாரு. இப்படி ஒரு மனுஷன் ஆண்டவரை விசுவாசிக்கிறான், அவனுக்குள்ள என்ன நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லும்போது அதுல முதல் விஷயமா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அழைப்பு என்பது ஒரு பொழுதும் மனித விருப்பம் கிடையாதுன்னு சொல்றாங்க. எந்த ஒரு மனுஷனும் அவனா விருப்பப்பட்டு நான் இயேசுவை ஏத்துக்கிறேன், நான் இயேசுவை நம்புறேன்னு அவன் விரும்ப முடியாது, அவன் செயல்பட முடியாது. அது முழுமையாக கடவுள் தீர்மானிச்சு அவர் முதல்ல நியமிக்கணும். அவர் நியமிச்ச அந்த மனிதனை கடவுள் எப்படி அழைக்கிறார்னா, சொல்லுது அந்த ரட்சிப்பை அடைவதற்கு தனது வார்த்தையாலும் ஆவியாலும் அழைக்கிறார்னு சொல்லுது. கடவுளை அழைக்கிறதுக்கு முதல் என்ன வேணும்னா வார்த்தை வேணும். வார்த்தை வேணும்னா வேதம் வேணும். வேதத்தை திறந்து விளக்கப்படுத்தாம ஒரு மனுஷன் அழைப்பை பெற முடியாதுன்னு சொல்லுது. இப்ப ஒரு மனுஷன் வீட்டிலேயே இருக்கிறான், கடவுளுடைய வார்த்தை கேட்கக்கூடிய இடத்துல இல்லை,
அவன் கடவுளுடைய அழைப்பை பெற முடியுமானா முடியாது. எங்க வேதம் விளக்கப்படுத்தப்படுகிறதோ அங்கதான் அழைப்பை பெற முடியும். கடவுள் தனது அழைப்பை வசனத்தின் மூலமா தான் மனிதனுக்கு கொடுக்கிறார். அந்த வாழ்க்கை அனுபவத்தின் மூலமா கொடுக்கறது இல்லை. நான் ஒரு ஆபத்துல இருந்தேன், அந்த ஆபத்துல இருந்து எனக்கு மேல இருந்து ஒரு ஒளி வந்துச்சு, அந்த ஒளியின் மூலமா நான் இயேசுவை பார்த்தேன், நான் அழைக்கப்பட்டேன்னா யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் கடவுள் ஒரு மனிதனை அழைக்கிறது இல்லை. கடவுள் ஒரு மனிதனை அழைக்கிறதற்கு வசனம் தேவை, அப்புறம் ஆவியானவர் தேவை. வெறுமனே பைபிள் வசனங்கள் தெரிஞ்சனால ஒரு மனுஷன் அழைக்கப்பட்டவன் கிடையாது. உங்களுக்கு பைபிள் தெரியலாம், நிறைய வசனம் தெரியலாம், நிறைய சத்தியம் தெரியலாம், அதெல்லாம் ஒரு மனிதனை அழைப்பின் உறுதியை கொடுக்கறது இல்லை. வசனத்தின் மூலமா ஆவியானவர் அவனுக்குள்ளாக திட்ட உறுதியா அழைக்கணும். பிரசங்கத்தை கேட்கும் பொழுது அந்த வார்த்தையில ஆவியானவர் ஒரு மனிதனுடைய இருதயத்துல கண்ணை திறக்கணும். ஆவியானவர் அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டி ஆவியானவர் அவனுக்கு இயேசு தேவைன்ற விருப்பத்தை கொடுக்கணும். அதை மனுஷன் கொடுக்க முடியாது. மனுஷன் உங்களுக்கு எவ்வளவுதான் விடிய விடிய உபதேசம் பண்ணாலும் விளக்கப்படுத்தினாலும் உங்களால விரும்பி கடவுளை அடைய முடியாது, கடவுளுடைய அழைப்பை பெற முடியாது. அதாவது இதுல முதல்ல ரெண்டாவது அங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அழைப்புல அந்த வார்த்தையை கொண்டு கடவுள் ஆன்மீக அறிவொளியை கொடுக்கிறான்னு சொல்றாங்க. ஆன்மீக அறிவொளின்னு சொன்னா பரலோக காரியங்களை குறித்து விசுவாசிக்கக்கூடிய நம்பிக்கையை கொடுக்குறார். பரலோகம்னு ஒண்ணு இருக்குது, நான் பார்க்கல, நீங்களும் பார்க்கல, ஆனா அதை நம்புறமா இல்லையான்றதான் கேள்வி. அது எல்லாராலையும் நம்ப முடியாது. அதே மாதிரி நான் பாவி அப்படின்றது எல்லாராலையும் ஒத்துக்க முடியாது. அதே மாதிரி பாவத்துக்காக இயேசு மட்டும்தான் ஒரே வழின்னு எல்லாராலையும் ஒத்துக்க முடியாது. கடவுள் எவனை தெரிந்தெடுத்து எந்த மனிதனுடைய இருதயத்தையும் அறிவையும் புதுப்பிக்கிறாரோ அவன் மட்டும்தான் அதை விசுவாசிச்சு பின்பற்ற முடியும். அழைப்புல இந்த 3 விஷயம் நடக்கணும். ஒண்ணு அவருடைய கிருபை, ரெண்டாவது அவருடைய வார்த்தை, மூணாவது ஆவியானவருடைய செயல்பாடு. ஆவியானவர் தான் அவனுக்கு ஆவிக்குரிய ஒளியை கொடுக்குறாரு. அவனுடைய கல்லான இருதயத்தை அப்படின்னு சொன்னா பாவத்தால கரைபடிந்த இருதயம், பாவத்தால சுயத்தை மேலோங்கி பார்க்கக்கூடிய இருதயம், அந்த இருதயத்தை கடவுள் அவருக்கு ஏற்றவனமா பரிசுத்தமா மாத்துறாரு. அப்ப அழைப்புக்கப்பட்டவனுக்குடைய சித்தம் புதுப்பிக்கப்படுகிறது, அவனுக்குள்ள கடவுளுடைய வல்லமை ஊற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மீதான வாஞ்சை விருப்பத்தையும் கடவுள் அவனுக்கு கொடுக்குறார். இயேசுவை அறியணும், இயேசுவை கத்துக்கணும், இயேசுவை படிக்கணும், இதெல்லாம் வந்து அழைப்பை உறுதி செய்யும். ஒருத்தர் மனுஷன் அழைக்கப்பட்டுக்கிறான்னு சொன்னா இந்த 3 விஷயம் அவனுக்குள்ள நடக்கணும். இப்ப நான் அழைக்கப்படுறேன்னா எனக்கு இந்த 3 விஷயம் நடந்திருக்கணும். முதல்ல என் அழைப்பு நானா விருப்பப்பட்டு வரல, கடவுளா என்னை சந்திச்சிருக்கிறாரு. அந்த சந்திப்பு எப்ப நடந்திருக்குன்னா பைபிளை படிக்கும் பொழுது, அல்லது பைபிளை விளக்கப்படுத்தி கேள்வி கேட்கும் பொழுது அந்த வசனத்தின் மூலமாக கடவுள் என்னை அழைச்சிருக்கிறார். அப்புறம் ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து இன்னும் இயேசு அறியவும் இன்னமும் பரிசுத்தம் அடையவும் என்ன புதுப்பிக்கிறார். இத சபைக்கு வர எல்லாரும் கடவுள் செய்யறது கிடையாது. சர்ச்சுக்கு வர்ற எல்லாரும் அழைக்கப்பட்டவங்க இல்லை, சரிங்களா? ஆவியானவர் செயல்படுறவங்க மட்டும்தான் அழைப்பு. 2வது பேராகிராஃப்ல வரதான் என்ன சொல்றாரு, நம்ம பார்த்த உபாகமம், சங்கீதம் இதெல்லாம் மறுபிறப்பையும் முழு இருதயத்தினுடைய மாற்றத்தையும் இருளை விட்டு ஒளிக்கு போறதையும் சொல்லுது. 2வது பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னா, ஏன் கிருபையால ஒரு மனிதனை கடவுள் ரட்சிக்கிறாருன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனும் அவன் ஆத்ம நிலையில மரித்து போனவனாக இருக்கிறான். அதாவது அவன் ஆவியினால புதுப்பிக்கப்பட்டு ஜீவன் அடையும் வரை பாவத்தில் மரித்தவனாக காணப்படுகிறான்னு சொல்லுது. பாவம் வந்து மனிதனை கரைப்படுத்தல, பரிசுத்தம் உள்ள மனிதனை ஒரு கரையை ஏற்படுத்தல. பாவம் மனிதனை கொன்றுச்சு. மனுஷன் கடவுளுக்கு எடுத்த காரியங்கள்ல செத்த பணம் போல இருக்கிறான். செத்த பணம் பேசாது, நடக்காது, எதுவும் செய்யாது போல உண்மையான கடவுளை தேடவும் இயேசுவை விசுவாசிப்பதற்கும் மனிதனால ஒரு பொழுது முடியாது. ஏன்னா அவன் பாவத்துல மறிச்சிருக்கிறான். இன்னொன்னு, ஒருவேளை கடவுள் அவனை அழைக்கிறாருன்னு சொன்னா அவரிடத்துல காணப்படக்கூடிய எந்த நற்காரியம் கிடையாது. நான் ரொம்ப பரிசுத்தமா ஜெபம் பண்ணேன், கடவுளை என்னை அழைச்சாரு. அநேக ஏழைகளை கவனிச்சேன், கடவுளை என்னை அழைச்சாரு. நிறைய பேருக்கு உதவி செஞ்சேன், மருத்துவ உதவி செஞ்சேன், எனக்கு இயல்பாவே ஒரு அன்பான இருதயம் இருக்குது, அதனால கடவுளை என்னை அழைச்சாரு.
அதனால எந்த நற்கிரியைனாலையும் ரட்சிப்பார். மூணாவது என்ன பாயிண்டா சொல்லுதுன்னு சொன்னா, அழைப்புல மரித்து போன இயேசுவை எப்படி உயிர்த்தலை செஞ்சாரோ, கல்லறையில இருந்து இயேசு எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டு பிதாவுடைய வலது பாசத்துல போய் உட்கார்ந்தாரோ, அப்படிதான் ஒவ்வொரு மனிதனுடைய அழைப்பு நிறைவேறுகிறது. கடவுள் ஒரு மனுஷனை அழைக்கும் பொழுது இயேசு உயிர்ப்பிக்கிறதுக்கு என்ன வல்லமையை பயன்படுத்தினாரோ அதே வல்லமையை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு மனிதனையும் தம் பக்கமாக அழைக்கிறாரு. அவனுக்குள்ளாக மிகப்பெரிய வல்லமையான செயல் நடைபெற்று இருக்கணும். அதான் அவர் சொல்றார். மூணாவது பேராகிராஃப். அக்கா அந்த மைக்கை அவங்கள்ட்ட கொடுங்க, வாசிக்கிறேன். மூணாவது பேராகிராஃப் வாசிக்கிறேன். தம் விருப்பப்படி எப்பொழுதும் எங்கேயும் எவ்வாறும் கிரியை செய்யும் கிறிஸ்து குழந்தை பருவத்தில் இறக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட குழந்தைகளை ஆவின் மூலம் மறுபிறப்பளித்து இரட்சிக்கிறார். வெளிப்படையாக நற்செய்தியின் பிரசங்கத்தினால் அழைக்கப்பட முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட அனைத்து மனிதர்களையும் பொறுத்தவரையிலும் இது உண்மையே. யோவான் 3:3-5-6-8. வாசிங்க யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிரபாவத்தால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவத்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது என்ன இடத்திலிருந்து வருகிறது என்று என்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனும் அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ரைட். இப்போ மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃப். மூணாவது பேராகிராஃப் என்ன சொல்லுது? குழந்தை பருவத்தில் இறக்கும் தெரிந்து அப்படின்னு என்ன ஃபர்ஸ்ட்? அதாவது குழந்தை பிறந்து இறக்கும் பொழுது அது தெரிந்து கொள்ளப்பட்ட குழந்தையா இருந்துச்சுன்னு சொன்னா அது ஆவியின் மூலமா மறுபிறப்பு அடைஞ்சு பரலோகம் போகுதுன்னு சொல்றாங்க. குழந்தை பருவத்துல இறக்கக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட்ட குழந்தை, கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்ட குழந்தையில மறிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது ஆவியானதால மறுபிறப்பு அடைஞ்சு பரலோகம் போக முடியும், ரட்சிக்கிறாருன்னு சொல்றாங்க. இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இதுதான் நம்ம விசுவாச அறிக்கைய வேதத்துக்கு இணையா நம்ம வைக்கிறது. இந்த கருத்து நம்ம அங்கீகரிக்கிறது கிடையாது. இந்த அழைப்புல சொல்லப்பட்ட இந்த 10வது பேராகிராஃப்ல இந்த 3வது எல்லாத்துலயும் நிறைய வசனம் போட்டாங்க. இதுக்கு ஒரே ஒரு பகுதியை மட்டும் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. இன்னொன்னு அந்த யோவான் 3ஆம் அதிகாரம் குழந்தைகளுடைய மறுபிறப்பையோ குழந்தைகளுடைய ரட்சிப்பையோ சொல்ல கிடையாது. அது ஒரு வளர்ந்த ஒரு பெரிய மனிதனுடைய ரட்சிப்பா சொல்லுது. அப்ப இந்த விசுவாச அறிக்கையை எழுதின தேவ மனிதர்கள்ட்ட பாவமும் அறியாமையும் பலவீனமும் இருக்குதுன்றதுக்கு அடையாளம் தான் இந்த பாராகிராஃப். இந்த விசுவாச அறிக்கையை நம்ம வேதத்துக்கு இணையா வைக்கிறது இல்லை. இந்த 3வது பேராகிராஃப்ல நம்ம எப்படி முரண்படுறோம்? இப்ப நிறைய சீர்திருத்த சபைகள்ல 2 விதமான புரிதல் இருக்கு. முதல்ல நம்ம வேதத்தின் அடிப்படையில் இதை எப்படி பார்க்கிறோம்? அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் மறுபிறப்பை அழைப்பையும் தான் இஷ்டப்படி எங்க வேணாலும் யாருக்கும் கொடுக்க முடியும். நம்மளும் அதை நம்புறோம். கடவுள் இங்க மாத்திரம் இல்ல, எங்க இருந்து வேணாலும் யாரும் ரட்சிப்பார். ஆனா குழந்தை பருவத்தில் இறக்கக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட்ட குழந்தைகள் ஆவியின் மூலம் மறுபிறப்பு அடைகிறார்கள் பைபிள் எங்கேயுமே நமக்கு சொல்லணும். பிறந்த குழந்தை ஆவியினால மறுபிறப்பு அடையுதுன்னு எந்த ரெஃபரன்ஸும் பைபிள்ல கிடையாது. இப்ப இவங்க நடைமுறையில ஒரு பிரச்சனை வருது. ஒரு குழந்தை விசுவாச குடும்பத்துல இப்ப நான் ஒரு பாஸ்டர், என் குழந்தை பிறகுது, நான் சின்ன வயசுல இருந்து என் குழந்தைக்கு பைபிளையும் வசனத்தையும் சொல்றேன்.
இப்போ என் குழந்தைய கேட்டீங்கன்னா நான் பாவின்னு சொல்லும், இயேசுதான் ரட்சகர்னு சொல்லும். நான் இயேசுவை நம்புறேன்னு என் குழந்தை சொல்லும். இது சொல்லிருச்சு, அதனால இது தெரிந்து கொள்ளப்பட்ட குழந்தை நான் தீர்மானம் பண்ண முடியாது. இப்போ இதை எழுதிய பரிசுத்தவான்கள் ஒருவேளை அந்த குழந்தை தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா அது நோய்வாய்ப்பட்டு இறந்துருச்சுன்னு சொன்னா அது பரலோகம் தான் போயிருக்கும், அது ஆவியினால மறுபிறப்பு அடைய முடியும்னு சொல்றாங்க. நமக்கு பைபிள் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே பிறந்த குழந்தை அல்லது அந்த முதிர்ச்சி அடையாத அந்த குழந்தை பருவத்துல மறுபிறப்பு அடைய முடியும் நமக்கு சொல்லலை. மறுபிறப்பு அடையும்னு பைபிள் சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் இப்ப இயேசு இவங்க சொல்ற அந்த வசனமே முரணா சொல்லுது. யோவான் 3 இயேசு என்ன சொல்றாரு, ஆவியினால மறுபிறப்பு எப்படி நடக்குதுன்னா ஜலத்தினாலும் ஆவியினாலும் பறக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஜலம் என்பது கர்த்தருடைய வசனம். ஏன்னா பேதுரு தனது நிருபத்துல மறுபடியும் பிறக்கும் பொழுது அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. 1 பேதுரு 1:23 வசனம். இப்ப தெளிவா பேதுருக்கு என்ன சொல்றாரு, நீ மறுபடியும் ஏன் பிறந்திருக்குன்னு சொன்னா தேவ வசனமாகி அழிவில்லாத வித்து. ஒரு ஒரு குழந்தை உயிர் பெறணும்னா அதுக்கு வித்து தேவை. வித்து இருந்தாதான் மறுபடியும் பறக்கும், வித்து இல்லாம பறக்காது. மறுபிறப்புன்ற வித்து எப்படி நடக்குதுன்னு சொன்னா வசனத்தினாலதான் நடக்குது. வசனம் இல்லாம மறுபிறப்பு நடக்காது. கடவுள் வேத வார்த்தையை விளக்கப்படுத்தி பிரசங்கம் பண்ணாம மறுபிறப்பு நடக்காது. ஒண்ணு கடவுள் ஒரு மனிதனிடத்துல இந்த வசனத்திலிருந்து நேரடியா பிரசங்கம் பண்ணி மறுபிறப்பை கொடுக்குறாரு, இல்ல இன்னொரு பிரசங்கத்தை அவை கேட்டு வசனத்தை விளக்கப்படுத்தும் பொழுது மறுபிறப்பு நடக்குது. வார்த்தை இல்லாம விளக்கப்படுத்தல் இல்லாம மறுபிறப்பு நடக்காது. இதான் இங்க சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட குழந்தை ஆவியின் மூலமாக மறுபிறப்பு அடையுதுன்றாங்க. ஆனா ஆவியின் மூலமா வேத வார்த்தையின் மீதான விசுவாசம் அவங்க சொல்லல. ஏன்னா திரும்ப அடுத்த வரியில என்ன சொல்றாங்க, வெளிப்படையாக நற்செய்தியை பிரசங்கித்ததினால் அழைக்கப்பட முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட அனைத்து மனிதர்கள். இப்ப இங்க என்ன சொல்றாங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்படாத மனுஷன், நற்செய்தி அறிவிக்கப்படாத மனிதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்து அவர்களும் ரட்சிப்பை அடைய முடியும்ன்றாங்க. அப்ப இப்ப இங்க யார் யார் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, மனநோயில பாதிக்கப்பட்டவங்க, மனநோயாளிகள், அப்புறம் காட்டுவாசிகள், சுவிசேஷம் போக முடியாத குக்கிராமங்கள், இங்கெல்லாம் மக்கள் ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்றாங்க. இப்ப அங்கெல்லாம் சுவிசேஷம் போல. ஒரு கோமா ஸ்டேஜ்ல ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு சுவிசேஷம் போகாது. இப்ப ஒருவேளை அவங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா அவங்களாம் ரட்சிக்கப்பட முடியும். இப்ப பிறக்கும் போதே சில குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றியவர்களா பிறப்பாங்க. இப்ப அவங்களெல்லாம் கடவுள் பரலோகத்துக்கு அனுப்புவாரா நரகத்துக்கு அனுப்புவார் கேள்வி வரும் பொழுது சில சீர்திருத்தவாதிகள் என்ன சொன்னா, ஒருவேளை கடவுள் தெரிந்து கொண்டா அவங்களாம் பரலோகம் போவாங்க. பைபிள் நமக்கு எந்த விதமான ஆதாரத்தை எங்கேயுமே சொல்லலாம். இயேசு இங்க மறுபிறப்பை நிக்கோதேமுட்ட சொல்லும் பொழுது சொல்றாரு, மறுபிறப்பு காற்று அடிக்கிற மாதிரின்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க, காற்று எங்க வேணாலும் அடிக்கும், காற்று எப்படி வேணாலும் ஒரு மனிதனை தொட்டுட்டு போற மாதிரி மறுபிறப்பு எப்படி வேணாலும் நடக்கும். இயேசு விளக்கப்படுத்தும் என்ன சொல், காற்று அடிக்கும் பொழுது அதன் சத்தத்தை கேட்கிறாயின்னு சொல்றாரு. காற்று அடிக்கிற சத்தம் காதுல போகாம இருக்காது, அதை நீ உணர முடியும். அப்ப ஆவியானவர் மறுபிறப்பை கொடுக்கும் பொழுது ஆவியானவர் நேரா பார்க்க முடியாது, ஆவியானவரை கண்கள்ல பார்க்க முடியாது. ஆனா ஆவியானவருடைய சத்தத்தை நீ கேட்கலாம். ஆவியானவருடைய சத்தம் எப்படி வரும், வேத வசனத்தின் மூலமா வரும். இந்த 3வது பேராகிராஃப்ல சொல்லப்பட்ட அழைப்பு, அவங்க சொல்றாங்க வேதம் இல்லாம சுவிசேஷம் இல்லாம மறுபிறப்பு நடக்கலான்றாங்க. நமக்கு பைபிள் எந்த ஆதாரத்தையும் சொல்லல. நம்ம அப்ப குழந்தைகள் என்ன ஆவாங்க, மனநோயாளிகள் என்ன ஆவாங்க, காட்டுவாசிகள் என்ன ஆவாங்க, கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க என்ன ஆவாங்க? பைபிள் பதில் சொல்லாததுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. கடவுள் இரக்கமும் தயால குணம் கொண்டவரா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பை பிரசங்கத்தின் மூலமா மட்டும்தான் கொடுக்கிறார்.
அந்த பிரசங்கத்தின் மூலமா தான் அவனுக்கு மறுபிறப்பு நடைபெறுகிறது. அந்த அழைக்கப்பட்டவனுக்கு விசுவாசத்தை கடவுள் தருகிறார். அந்த விசுவாசித்தவனை நீதிமான ஆக்குறார். நீதிமான ஆக்குறவனை பிள்ளையா தத்தெடுக்கிறார். தத்தெடுக்கப்பட்டவனை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமாக்குறவனை மகிமையில சேர்க்கிறார். இதுதான் சிஸ்டம். இதை கடவுள் எங்கேயும் மாற்ற மாட்டாரு. முன்குறிச்சாருன்னு சொன்னா அழைக்காம விட மாட்டார். முன்குறிச்ச குழந்தை பிறப்பிலேயே சாகாது. முன்குறிக்கப்பட்ட மனுஷன் பிறப்பிலேயே மனநோயாளியே ஆக மாட்டான். முன்குறிக்கப்பட்ட மனுஷன் அவன் மலையில இருந்தாலும் காட்டுவாசியா இருந்தாலும் சுவிசேஷம் அவனுக்கு போய் சேரும், சேராம விடாது. கோமா ஸ்டேஜ்ல இருந்தாலும் சத்தியத்தினால முன்குறிக்கப்பட்டான்னு சொன்னா அந்த விசுவாசிக்கூடிய மறுபிறப்பை கடவுள் செய்வாரு. அப்ப வேதம் இல்லாம சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாம மறுபிறப்பும் விசுவாசமும் அழைப்பும் நடக்காது. அதான் நம்ம நம்புறோம். இதுலதான் இந்த புத்தகத்தை நம்ம 100% சார்ந்து இல்லாம இதுல மனித குறைகளும் தவறு உண்டுன்றதை அறிந்து கொள்ளும். சரிங்களா? சொல்லுங்க சிஸ்டர். அதே மாதிரி கருவிலையும் இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 7 years இந்த மாதிரி இறந்து போறாங்க. ஸோ அவங்க இறந்து போற எல்லா குழந்தைகளுமே அவங்க போக மாட்டாங்க. அதுலயே சூசன் தான் இல்ல, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சூஸ் பண்ண குழந்தைய கடவுள் மறுபிறப்பை கொடுக்காம ரட்சிப்பை கொடுக்காம பரிசுத்தமாக்காம மகிமையில சேர்க்க மாட்டாருன்னு சொல்லுது. அப்ப சூஸ் பண்ண குழந்தையில இறக்காது நம்ம சொல்றோம். கடவுள் முன் குறித்தாருன்னு சொன்னா அந்த குழந்தை பிறப்புல இறக்காதுன்னு நம்ம சொல்றோம். முன் குறிச்சவங்களுக்கு விசுவாசத்தை கொடுப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, என் ஆட்டை என் கையில இருந்து பறித்து கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப அவர் என் ஆட்டை அழைக்கிறாருன்னு சொல்லும் பொழுது அந்த ஆடு அழைப்பை பெறாம எப்படி செத்து போகும்? அந்த ஆடு மந்தையில வராம எப்படி செத்து போகும்? அந்த ஆடு மந்தையில வளராம எப்படி செத்து போகும்? இப்ப மெய்ப்பன் ஆட்டை பராமரிச்சு அதை போஷித்து வளர்க்கிறார். அவன் முன்குறிக்கப்பட்ட மனுஷன் அவன் கட்டாயம் விசுவாசத்தையும் மறுபிறப்பையும் பரிசுத்தையும் அடையாம மரணத்தை தழுவ மாட்டான்னு சொல்றான். முன்குறிக்கப்பட்ட குழந்தையில சாகாது. முன்குறிக்கப்பட்ட மனுஷன் மனநோயாளி ஆகி செத்து போக மாட்டான். முன்குறிக்கப்பட்ட மனுஷன் விசுவாசத்தை அடையாம மரணத்துக்கு போக மாட்டான்னு நம்ம சொல்றோம். ஏன்னா ரட்சிப்பை அவர் பூரணப்படுத்துகிறார், அவர் அதை நிறைவு செய்கிறார். அதான் இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, இப்போ குழந்தை இறந்து போயிருச்சு, அது முன் குறிக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பைபிள் அப்படி சொல்லல. நம்ம ஆமா ஆமா அது இல்ல, இது இல்ல அவன் ரசிக்கப்படக்கூடிய காரியங்கள்லாம் இல்லாமையே இருந்து அவன் வயசாகி அவன் இந்த சிலுவையில அறைய போற அரைஞ்ச நிமிஷத்துல இவருடைய அந்த இதுங்கெல்லாம் கேள்விப்படுறான். ஆமா, கேள்விப்பட்ட பின்னாடிதான் இவன் உயிரோட இருக்கணும் இல்லாட்டி இவன் ரசிக்கப்படணுங்கிறது கடவுளுடைய திட்டம். அதனால அந்த இடதுபுறம் உள்ளவனை எடுத்துக்கிறாரு. வலதுபுறம் உள்ளவன் அவன் குற்றவாளியா இருக்கிறதுனால அவன் விட்டாரு. அவன் மரண தருவாயில இருந்தாலும் அவனுக்கு அழைப்பு கொடுக்கப்படுது, அவனுக்கு பிரசவம் கொடுக்கப்படுது, அவனுக்கு விசுவாசம் கொடுக்கப்படுது, பாவ அறிக்கை கொடுக்கப்படுகிறது, நீதிமான அறிக்கையிடப்படுகிறான், மகவேற்ப பெறுகிறான், நேரா மகிமை அடைகிறான். இது எல்லாமே அவனுக்குள்ள நடக்குது. அவனுக்கு பரிசுத்தமாகுதல் ஒன்றை மட்டும்தான் பூமியில வாழ்ந்து கடவுள் கொடுக்கல, ஆனா சிலுவையிலே அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அதனால அவன் இயேசுவ ஆண்டவரா கடவுளுடைய ராஜ்யத்தை வாஞ்சிக்கிறவனா அவன் பெறுகிறான். ஆனால் ஒண்ணு என்ன தெரியுங்களா, இந்த சிலுவையில அரைஞ்ச உடனே அவன் சாகல. ஆமா, சிலுவையில அறையும் போது இயேசு கிறிஸ்து பட்ட அந்த ரண வேதனைகள் அவருடைய இதெல்லாம் இவன் அந்த சிலுவை இருந்துகிட்டே யோசிச்சுக்கிட்டேன், விசுவாசிச்சிருக்கிறான். விசுவாசம் வந்துகிட்டே. ஆமா,
அதுக்கப்புறம் தான் இவனுக்கு இறப்பு. ஆமா, இந்த நேரத்துல என்னோட நீ இருப்ப பரலோகத்துல அப்படிங்கிறார் இல்லையா? அவன் அதை விசுவாசிக்கிற வரைக்கும் அவனுக்கு டைம் கொடுத்துருக்கான். மரணம் தருவாயில்லை. கரெக்ட். அவன் மரண தருவாயில அது விசுவாசத்தோடனே இயேசு கிறிஸ்துவோட போயிட்டான். அவன் வந்து இந்த பிள்ளைகளுக்கு விசுவாசிச்சானா, பெரிய பிள்ளை விசுவாசிச்சானா? அவன் விசுவாசிக்கலையே. அவன் விசுவாசமே அங்கதானே வருது. சிலுவையில தானே விசுவாசிக்கிறான், சிலுவையில தான் மனம் திரும்புறான், சிலுவையில தான் நீதிமானாக்கப்படுகிறான். இறப்பு ஆகிறான்னா இறப்பாகிறதுக்கு முன்னாடி விசுவாசித்தவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன இறக்க விட மாட்டாரு. ஆமா, அவன் விசுவாசிக்காம இறக்க விடல. விசுவாசத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான், நகவேற்பை கொடுத்ததுக்கு அப்புறம் தான், நீதிமானம் ஆக்குனதுக்கு அப்புறம் தான், தேவராஜ்யத்துக்கு மீது நம்பிக்கை வச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஜீவன் எடுக்கிறார். அதுவே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவன் இந்த விசுவாசத்தை அறிக்கையிடாம, இப்ப அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நம்ம எப்படி சொல்றோம், அவன் ரட்சிக்கப்பட்டவன் நம்ம எப்படி சொல்றோம்? அந்த நேரம் வரையும் கேட்டிருக்கிறான், ஒரே நிமிஷத்துல இறந்துட்டான்னு நம்ம பைபிள்ல படிக்கலாம். அப்படி கிடையாது. ரொம்ப நேரத்து வரைக்கும் 6 மணி நேரம் சிலுவையில பாடுகள் அவன் அனுபவிச்சிருக்கிறான். சிலுவை பாடுகள் 6 மணி நேரம் கழிச்சு தான் அவன் மறிக்கிறான். இந்த 6 மணி நேரத்துல அவன் இயேசு பாடுபர்கள் வந்து பார்த்துட்டே வர்றான். இயேசுவினுடைய மன்னிப்பு, இயேசுவினுடைய சுபாவம், அது எல்லாத்தையும் பார்த்து விசுவாசிச்சு நடந்து வர்றான். அப்ப அவனுடைய விசுவாச வாழ்க்கை வெளிப்படுகிறது. அவன் அறிக்கையிடுறான், மனம் திரும்புறான், ஒப்புரவாகிறான், அவருடைய பரிசுத்தத்தை அறிக்கை எடுக்கிறான், தான் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறான், நித்தியத்தை விசுவாசிக்கிறான். இதெல்லாம் நடக்கணும். நடந்ததுக்கு அப்புறம் தான் அவனுடைய ஜீவனை எடுக்கிறார். இப்படிதான் குழந்தை முன்குறிக்கப்பட்ட குழந்தையா இருந்தாலும் இதெல்லாம் நடக்கணும். இதெல்லாம் நடக்காம அந்த ஜீவனை அவர் எடுக்க மாட்டார். காஸ்பல் கேட்காதவர்கள் சொல்லு, சுவிசேஷத்தை கேட்காத. ஆமா, அது நடக்காது. அதாவது சுவிசேஷம் கேட்காம அவங்க மறுபறுப்பு அடைய முடியும்னு அவங்க சொல்றாங்க. இந்த புத்தகத்துல அவங்க சொல்றாங்க. பைபிளுக்கு ரெஃபரன்ஸ் அப்படி இல்லை நான் சொல்றேன். பைபிள் வந்து எங்கேயுமே அப்படி சொல்லல. பைபிள் இதுதான் சொல்றோம், இது மனித புத்தகம். நீங்க எந்த மனித புத்தகத்தை எடுத்தாலும் அதுல சில குறைகளும் பலவீனங்களும் இருக்கும். இது ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்படல. இதுதான் ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்படும். இது வந்து இதனுடைய விளக்கம் தான். இதே தான் நம்ம எந்த கமெண்ட்ரி படிச்சாலும், எந்த புத்தகத்தை படிச்சாலும் அதுல குறை இருக்கும். நம்ம பப்ளிஷ் பண்ணிருக்கிற எல்லா புத்தகமும் குறையுள்ள புத்தகம் தான். ஏதாச்சும் அதான் நம்ம கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம சரி செய்து கொள்ளும். இந்த புத்தகத்துல இதான் நம்ம பார்க்க இது வரைக்கும் பார்க்கல. இந்த இடத்துல இந்த மிஸ்டேக்ஸை நம்ம பார்க்கணும். இதை வந்து நம்ம வேதபூர்வமா பார்த்து இதுக்கு ஆதாரம் கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் நிறைய ரெஃபரன்ஸ், இதுக்கு ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் கூட அதுக்கு பொருந்தி போற வெளிப்பாடு கிடையாது. ரைட்? ஓகே, கடைசியா 4வது பேராகிராஃப் வாசி நம்ம முடிக்கலாம். வாசிங்க. நற்செய்தி பிரசங்கங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி கொடுக்கும் அழைப்பை கேட்கும். ஆவியின் பொதுவான சில செயல்களின் கீழ் வரவும் வாய்ப்பும் பெற்றவர்கள் பிதாவினால் திட்ப உறுதியாக கிறிஸ்துவிடம் இட்டு செல்லப்படாததால் ரட்சிப்பை பெறும் சித்தங்கொள்ளவோ அல்லது அதை அடையவோ முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். அதேபோல் கிறிஸ்துவ மார்க்கத்தை சாராதவர்கள் இயற்கை அளிக்கும் போதனைகளையும் தங்களுடைய மதம் தரும் போதனைகளையும் எவ்வளவுதான் பின்பற்றி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள தளராத முயற்சி எடுத்தாலும் அவர்களால் ரட்சிப்பை அடைய முடியாது. அதாவது ஒரு மனிதனுக்குள்ள ஆவியானவர் செயல்பட்டு அவனுக்குள்ள சில மாற்றங்களை கொடுக்குறார். பாருங்க, இதை நல்லா கவனிங்க. இந்த சபைக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லப்படும் பொழுது கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் ரட்சிப்பை கொடுக்குறார். தெரிந்து கொள்ளப்படாதவர்களுடைய இருதயத்துல கடவுள் என்ன செய்யறார்? கடவுளை அறியாத அவிசுவாசிக்கு அந்த செய்தியின் மூலமா என்ன நன்மை போகுது? அப்படி இல்லை, அதான் இந்த சொல்லுது. அவிசுவாசியுடைய இருதயத்திலையும் கடவுள் செயல்படுறார். அதனாலதான் அங்க சொல்லுது, அவர்கள் பொதுவான செயல்களின் கீழ் வரவும். அவிசுவாசி சுவிசேஷத்தை கேட்டு குத்தப்படுவான்.
குற்றப்பட்டு கண்ணீர் வடிப்பான், குற்றப்பட்டு தன்னுடைய பழக்க வழக்கத்தை மாத்துவான். அவன் குத்தப்படுறான், குடிப்பழக்கத்தை நிறுத்துறான், கெட்ட வழக்கத்தை நிறுத்துறான்றதுக்காண்டி அவன் ரட்சிக்கப்பட்டான் கிடையாது. அதான் சொல்றாரு, பொதுவான சில செயல்கள் கீழ் வரவும் அவர்களுக்கு வாய்ப்புகளை பெற்றவர்கள் பிதாவினால் திட்ட உறுதியான கிறிஸ்துவிடம் விட்டு செல்லப்படாததால் தன்னை மாத்திக்குவான், நான் பால்க வழக்கையை மாத்திக்குவான். ஆனா இயேசு கிட்ட வர முடியாதவனால. அவிசுவாசிக்கு கடவுளுடைய வார்த்தை காயத்தை ஏற்படுத்தும், கண்ணீரை ஏற்படுத்தும். அவனுடைய பழக்க வழக்கத்தை மாத்தினுடைய இருதயத்தை மாத்தாது, ஆத்மாவை மாத்தாது. அதனால அவனுடைய ரட்சிப்பு ஒரு பொழுதும் இந்த ரட்சிப்பை பெறும் சித்தம் கொள்ளவோ அதை அடையவோ முடியாதவர்களாக இருக்கிறார்கள். கற்பார்ந்த முளைக்கும், வளரும், வேகமா வரும். ஆனா வேறு இல்லை, தீஞ்சு போயிடும். இருக்கு. அதான் ஆராய்ச்சி பார்க்க சொல்றாங்க. ரட்சிப்புனா நான் குடிப்பழக்கத்தை நிறுத்திட்டேன். அந்த நடராஜன் ஐயா சொல்றாரு பாருங்க, நான் குடிகாரனா இருந்தேன், இப்ப நல்லா இதையா ரட்சிக்கப்பட்டேன். அது ரட்சிப்பு கிடையாது. என்ன எல்லாரும் மோசமா இப்ப எல்லாரும் என்ன புகழ்றாங்க, அது ரட்சிப்பு இல்லை. நிறைய பேர் கூட்டத்துக்கு போய் நான் இப்படிலாம் இருந்தேங்க, என் வாழ்க்கை மாறிடுச்சுங்க, நான் அவ்வளவு மோசமானவனா இருந்தேன், இதெல்லாம் எனக்கு சரியாயிடுச்சுங்க, அதெல்லாம் ரட்சிப்பே கிடையாது. அது கோயிலுக்கு போனாலும் கிடைக்கும். ஒருத்தன் கோயில்ல போய் கெட்ட பழக்கத்தை நிறுத்திக்குவான், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவான், நடைபயணம் பண்ணிட்டு போவான், வருஷம் மாலை போட்டு போவான், நிறைய இது செய்வான். இப்ப இதெல்லாம் என்னன்னா நான் நல்லா ஆயிட்டேங்க. ஆமா, என் சாமியும் என் பழக்க வழக்கத்தெல்லாம் மாத்துது, என் சாமியும் கெட்டவன் நல்லவனா மாத்துது, நான் எதுக்கு ஓ சாமிகிட்ட வர்றதுக்கு, இங்கேயே என் கடவுள் திருந்திதான் இருக்கிறாரு. இததான் கடவுள் பொதுவா இந்த உலகத்துல தான் வார்த்தையின் மூலமா மனிதனுடைய பாவத்தை கட்டுப்படுத்துறாரு. இப்ப யூதாசு இயேசுவை காட்டி குதிரைன்னு உட்கார்ந்து அழுதான். அவன் வாங்கின 30 வெள்ளிக்காசை கொண்டு போய் தேவாலயத்துல தூக்கி வீசினான். நான் இனிமேல் ரத்த பலிக்கு நான் பாத்திரவான் இல்ல, ஐயோ உன்னதமான பரிசுத்த தேவகுமாரனை காட்டி கொடுத்துட்டேன்னு போய் அழுது துக்கப்பட்டான். இப்ப அதனால அவன் மனம் திரும்பிட்டானா, ரட்சிக்கப்பட்டுட்டானா? இல்ல. அதே மாதிரி கடவுளுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு உற்சாகத்தை கொடுக்கும், குற்ற மனசாட்சியை தூண்டும், பாவத்தை கட்டுப்படுத்தும், பழக்க வழக்கங்களை மாற்றும். இதெல்லாம் அவனை ரட்சிப்புக்கு நேரம் நடத்தாது. இது அழைப்பு கிடையாது. இது பொதுவான அழைப்புல கடவுள் எல்லா பேருக்கும் செய்யறாரு. அடுத்துதான் 2வது அதே போலதான் கிறிஸ்தவ மார்க்கத்தை சாராதவர்களும் இயற்கை அளிக்கும் போதனைகளையும் தங்களுடைய மதம் தரும் போதனைகளையும் எவ்வளவுதான் பின்பற்றி, முஸ்லீம் நிறைய பேர் பொய் சொல்லாதவனா இருக்கிறான், ஏழைகளுக்கு உதவி செய்யறவனா இருக்கிறான், துறவரம் மேற்கொள்றவங்களாம் பாருங்க, ஆசையே இல்லாம, எந்த ஆசையும் இல்லாம. சில பேர் ரொம்ப ஆழ்ந்த சுரும்பியா இருப்பாங்க, கோவமே வராது, எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்குவாங்க. இப்போ காந்தி அகிம்சையை சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, பதிலுக்கு பதில் செய்யவே இல்லை. மகா ஆத்மான்னு அவருக்கு பேர் வச்சாங்க. எல்லா நல்ல குணங்களும் அவருக்கு இருக்குது. இதை எல்லா மதத்திலையும் எல்லாரும் செய்ய முடியும். எல்லா மதத்திலையும் மனுஷன் நல்ல காரியம் செஞ்சு செஞ்சு தன்னை ஒரு புண்ணியமா, தன்னை ஒரு நேர்மையானவன், நான் கடவுளோடு நெருங்கி ஜீவித்திருக்கிறவன் சொன்னாலும் அவர்கள் எவ்வளவு தளராத முயற்சி எடுத்தாலும் அவர்களால் ரட்சிப்பை அடைய முடியாது. ஏன்னா இயேசு நானே வழி சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுடைய நாமம் இல்லாம எந்த மனிதனுக்கும் சொர்க்கம் கிடையாது. ஆனா எல்லா மதமும் சொர்க்கத்துக்கு போறேன்னு தான் சொல்லுது. முஸ்லீம் நான் 5 வேளை தொழுகிறேன், நான் உபவாசத்தை இருக்கிறேன், நான் மெக்காக்கு போறேன், எனக்கு சொர்க்க நிச்சயம் அப்படின்னு. ரோமன் கத்தோலிக்கத்துல 7 சாக்கர மந்துகளை செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. இந்துக்கள்லையும் புண்ணிய காரியங்கள் செஞ்சா சொர்க்கம் உண்டு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, என்ன தவிர வேற எந்த வழியும். அப்ப நற்செய்தி சில பேருடைய வாழ்க்கையை மாத்தலாம், பழக்கத்தை மாத்தலாம், தன்மையை மாத்தலாம், அதெல்லாம் ரட்சிப்பு கிடையாது. இப்ப உறுதியா அழைக்கப்பட்டவன் அவன் முதல்ல ஆவியினால மறுபடைவான், சுவிசேஷத்தை கேட்பான், பாவத்தை ஒத்துக்குவான், அறிக்கையிடுவான், மனம் திரும்புவான். இயேசு மட்டும்தான் ஒரே ஒரு வழி, இயேசுவால மட்டும்தான் நான் நல்லவனா, பரிசுத்தம் உள்ளவனா, பரலோகத்துக்கு பார்த்தவனா போக முடியும் நம்புறவன் தான் அழைப்பை பெற்றவன். அதாவது இங்க ஞானஸ்தானம் எடுத்து மெம்பரா இருந்து 20 வருஷம் கழிச்சு நரகத்துக்கு போக முடியும். இங்க ஞானஸ்தானமே எடுக்காம சும்மா இருந்து பரலோகம் போக முடியும். இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. போக முடியும்ல,
நீங்க சபைக்கு போகணும். தாராளமா போக முடியும். ஞானஸ்தானம் எடுத்தாதான் பரலோகம் கிடையாது, சர்ச்சில் சேர்ந்தாதான் பரலோகம் கிடையாது. விசுவாசிச்சாவே பரலோகம் தானே. இயேசு மனதளவுல உங்க பாவத்தை அறிக்கையிட்டு அவரை விசுவாசினாவே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு தானே சொல்றாரு. இது வெளிப்பிரகார அடையாளம். வெளிப்பிரகாரமா அவர் ஒரு சபையில இருன்றாரு, சத்தியத்துல வளருன்றாரு. அதுக்குதான் நமக்கு ஞானஸ்தானம். ஞானஸ்தானமும் திருவிருந்து அங்கத்துவமும் பரலோகம் கூட்டிட்டு போகாது. இயேசுவின் மீதான விசுவாசம் தான் கூட்டிட்டு போகும்.